அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணனை நீராட்டி அவனுடைய திருக்குழல் முடிகளை வாரி முடித்து பூச்சூட்ட அழைக்கிறார். இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2ஆம் பத்து 7ஆம் திருமொழியிலே அதிலே முதல் பாசுரத்திலே செண்பக பூட்டவாராய் என்று அழைத்தவர் 2ஆம் பாசுரத்திலே அவனுடைய திருமேனிக்கு பகைத்தொடையாக இருக்கக்கூடிய மல்லிகை பூச்சூட்டவாராய் என்று அழைத்தார். அதற்கு பிறகு இப்பொழுது 3வது பாசுரத்திலே அவனை என்னவென்று அழைக்கிறார் என்னால், இவன் எல்லா இடங்களிலும் போய் பெண்கள் இருக்கிற இடத்திலே எல்லாம் செல்கிறானாம், அங்கேயெல்லாம் நிறைய குறும்புகள் செய்கிறானாம். அப்படியெல்லாம் செய்கிறாயே, நீ இங்கே வா, என்ன செய்ய வேண்டும், உனக்காக நான் தவனம் என்று ஒன்று வைத்திருக்கிறேன். தவனம் என்றால் தமனகம் என்ற சப்தத்தாலே சொல்லுகிறார் பாசுரத்திலே. அது பச்சையாக இருக்கும், நல்ல வாசனை வீசும், அதை நீ சூட்டிக் கொள்ள வேண்டாமா என்று இந்த பாசுரத்திலே அவனை பார்த்து அழைக்கிறார். அச்சொடு மாளிகையேறி மாதர்கள் தம்மிடம் போக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவகீரி தேமகள் செய்வாய் நேர் திருவேன் நடத்தந்தாய் பட்டை தமனகத்தோடு ஆதிரிப்போச்சோட்டவாராய். கண்ணபிரான் மற்றொடு மாளிகை ஏறினர். தீம்பு செய்வதற்காக எங்கே செல்லுகிறான் என்னால் மச்சு, அதற்கு மேலே மாளிகை என்கிறார். கண்ணபிரான் எங்கே தங்களிடத்திலே வந்து குறும்பை செய்து விடுவானோ என்று திருவாய்ப்பாடியிலே இருக்கிற கோபிகைகள் எல்லாரும் கண்ணனுக்கு அகப்படக்கூடாது என்பதற்காக எங்கோ சென்று ஒளிந்து கொள்ளுகிறார்கள் போலிருக்கிறது. மச்சு என்றால் முதல் நிலை என்றும், மாளிகை என்றால் அதற்கு மேலே இருக்கிற, நாம் எல்லோரும் இப்பொழுது மேல் மாடி என்று சொல்லுகிறோமே, அதுபோல அந்த வெட்ட வெளியா இருக்கிற இடத்திற்கு அந்த இடத்தை மாளிகை என்கிற சொல்லாலேயும் சொல்லுகிறார் என்று நாம் கொள்ளலாம். ஆக கண்ணபிரான் என்ன பண்ணுகிறான், அந்த கோபிகைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று போய் தேடிக்கொண்டு போகிறானாம். போய் என்ன செய்கிறான், மச்சொடு மாளிகை ஏறி, மச்சிலே ஏறுகிறான். மச்சு என்றால் முதல் மாடி, அதற்கு மேலே இருக்கிற இடத்திற்கு மாளிகைன்னு பேரு, உப்பரிகை. மச்சிலே ஏறுகிறான், மாளிகையிலே ஏறுகிறான். எங்கெங்கெல்லாம் பெண்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் கண்ணன் செல்லுகிறானாம். அப்படி மற்றொரு மாளிகை ஏறி மாதர்கள்தம் இடம் புக்கு, அந்த பெண்கள் இருக்கிற இடத்திற்கெல்லாம் சென்று நீ என்ன செய்கிறாய் என்றால், கச்சொடு துகிலவை கீறி, காம்பு துகிலவை கீறி, கச்சொடு பட்டை கிழித்து, அவர்கள் அணிந்து கொள்ளுகிற கச்சி என்ன, அதற்கு மேலே அவர்கள் அணிந்து கொள்ளுகிற பட்டாடை என்ன, இன்னும் விசேஷமாக காம்பு துகில் என்று ஒரு பதம் அருளி செய்கிறார் பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே. அதற்கு வியாக்கியானம் இட்டருளுகின்ற மணவாள மாமுனிகள் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அது ஓரத்திலே நன்றாக பணி செய்திருக்கிற சீலை என்று தெரிவிக்கிறார். அதாவது ஓரத்திலே என்றால் ஒரு வஸ்திரத்தினுடைய நுனியிலே அழகாக வேலைப்பாடுகளோடு கரைகளெல்லாம் வைத்து செய்கிறார்கள் அல்லவா, அந்த மாதிரி பட்டாடைகளுக்கு காம்பு துகில் என்று பெயராம். ஆஹா, ஓரத்திலே நுனியிலே பணி செய்யப்பட்ட பட்டு என்பதுதான் காம்பு துகில் என்று மணவாள மாமனிகள் வியாக்கியானம் அருளி செய்கிறார். அவற்றையெல்லாம் கண்ணபிரான் என்ன செய்து வருகிறான், கீரி என்னால் அவற்றையெல்லாம் கிழித்து விடுகிறான் என்கிறார். அதாவது அந்த பெண்கள் அணிந்து கொள்ளுகிற கச்சி என்ன, பட்டு என்ன மற்றும் காம்பு துகில் என்று அழகான கரைகள் உள்ள புடைவுகள் என்ன, இவை அனைத்தையும் கிழித்து விடுகிறான் அல்லது கீறி விடுகிறான் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அவன் சிறுவயதிலே அந்த செய்த திருவாய்ப்பாடியிலே செய்த குறும்புகளாம். இப்படியெல்லாம் அவனை குறை சொல்லுகிறாரே பெரியாழ்வார் என்று நாம் எண்ணக்கூடாது. இதையெல்லாம் கேட்டால் எம்பெருமான் மிகவும் சந்தோஷப்படுவனாம். அதனால்தான் இந்த திருமொழி திருக்கோவில்களிலே தினமும் அனுசந்திக்கப்படுகிறது. என்னால் அவனுக்கு எவ்வளவு பிடித்தமான ஒரு பிரபந்தமாக இது இருக்க வேண்டும். ஆக இப்படியெல்லாம்
எம்பெருமான் என்ன செய்கிறான்? நிச்சலும் தீமைகள் செய்வாய். நிச்சலும் தீமைகள் செய்வாய் என்னால் என்ன அர்த்தம்? தினந்தோறும் தினந்தோறும் ஏதாவது தீமை செய்து கொண்டே இருக்கிறானா? எங்கு இருக்கிறானவன் இப்பொழுது என்னால் நீள் திருவேங்கடத்தெந்தாய் என்று மிகவும் உயர்ந்ததான மலையாம் திருவேங்கட மலை. அந்த திருவேங்கட மலையிலே போய் அவன் எழுந்தருளி இருக்கிறான். எதற்காக என்னால் இப்படி கூட சொல்லலாம் போல இருக்கிறது. இவர்களுடைய பட்டை கிழித்தான், இவர்களுடைய காம்பு துகில் அவற்றை கிழித்தான், கச்சை கிழித்தான் என்ற உடனே இவனை எல்லோரும் அடிக்க வருவார்கள் அல்லவா? ஆகினாலே இவர்களிடந்து தப்பிப்பதற்காக அவன் ஓடினான். எங்கே ஓடினான்? என்ன மலையினுடைய உச்சிக்கே ஓடி போய்விட்டான் என்று திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருக்கிறான் என்று சொல்லும்படியாக. அது மட்டுமல்ல, திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருக்கிறவன் யார் என்றால் அவனும் கண்ணன் தான். ஆஹா, அந்த வேங்கடவனையே கண்ணனாக பல பல ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள். அதனால்தான் திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் மூலவருக்கு வேங்கட கிருஷ்ணன் என்றே திருநாமம். ஆகினாலே இந்த கண்ணனை வேங்கடவனாக அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். என்ன செய்கிறார்? நிச்சலும் தீமைகள் செய்வாய் நேள் திருவேங்கடத்தெந்தாய் என்றவனை வேங்கட கிருஷ்ணனாக அனுபவிக்கிறார். சரி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணன் கேட்கிறான் யசோதையினிடத்திலே. உடனே அவள் சொல்லுகிறாள், பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய். பச்சையாக இருக்கக்கூடிய தமனகம் என்ற ஒரு வஸ்து, அதாவது நாம் எல்லோரும் தவனம் என்று சொல்லுகிறோமே, அதுதான். அப்படிப்பட்ட வஸ்து, நல்ல வாசனை வீசக்கூடிய வஸ்து அது. அதற்காகவே சில திவிதேசங்களிலே, பல திவிதேசங்களிலே பெருமாளுக்கு தவனோத்சவம் என்றே உற்சவம் நடத்தி அந்த உற்சவத்திலே பெருமாளுக்கு தவனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பச்சை கதிர் போல இருக்கும், அதை நிறைய பெருமாளுக்கு அணிவிப்பதுண்டு. பச்சை தமனகத்தோடு பாதிரிப்பூ சூட்டவாராய் என்று பாதிரிப்பூவை சூட்டிக்கொள்ள நீ வருவாயாக என்று இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் இந்த 3ஆம் பாசுரத்திலே அழைத்தார். அதற்கு பிறகு 4வது பாசுரம், அதிலே இவன் இப்படியெல்லாம் தீம்பு செய்கிறான் என்று சொன்ன உடனே அவன் என்ன பண்ணினானா? அப்படி தெருவில் போய் விளையாட ஆரம்பித்தானா. ஆனால் தெருவிலேயும் என்ன செய்கிறான்னு கேட்டா, இதே தீம்பத்தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே அப்படியெல்லாம் செய்யாதே, நீ வா என்று அழைக்கிறாளாம் யசோதை. கண்ணின் நிலவாய்க்கிமார்களை செய்யாதே மருவன் கமலகமும் சேர் மாலை மனம் கமழ்கின்ற ஒருவன் கரங்குழல் நெத்தி ஒளிந்த முகில் கண்ணு போலே உருவமழகிய நன்றி உகந்தி வைகோட்டணிவாரா. கண்ணனை அழைக்கிறா. என்ன அழைக்கிறா? புருவம், கருங்குழல், நெற்றி. எவ்வளவு அழகா இருக்கான் பெருமான். அவனுடைய திருப்புருவம் என்ன, அதற்கு மேலே கரிய குழல், அந்த புருவத்துக்கு இணையாக அவனுடைய கரிய குழலாம். இந்த குழலுக்கும் புருவத்திற்கு நடுவிலே அவனுடைய திருநெற்றி, அதனுடைய அழகு. புருவம், கருங்குழல், நெற்றி, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறது என்றால், பொலிந்த முகிற்கன்று போலே உருவமழகிய நம்பி. முகில் கன்று என்றால், முகில் என்னால் மேகம், அதனுடைய கன்று என்னால் அது ரொம்ப சிறிய மேகம் என்று அர்த்தம். கண்ணன் சிறு குழந்தை அல்லவா, ஆகினாலே அவனை பார்த்து என்ன சொல்லுகிறாள்? அப்படி பொலிந்த நன்றாக பிரகாசிக்கின்ற முகிற்கன்று போலே உருவமழகிய நம்பி. அப்படி நம்பியாய் இருக்கிற நீ இப்படியெல்லாம் தீமை செய்யலாமா? செய்யக்கூடாது. நீ என்ன செய்கிறாய்? தெருவின் கண் நின்று இளவாய்ச்சிமார்களை தீமை செய்கிறாய். தெருவிலே நிற்கிறாய். அவர்களெல்லாம் மற்றொரு மாளிகையிலே இருந்தால்தான் அவர்களுடைய பட்டை கிழிக்கிறான் என்பதல்ல. அவன் தெருவிலே இருந்தாலும் அந்த பெண்களிடத்திலே போய் ஏதோ சில குறும்புகளை செய்கிறானாம். இப்படி இளவாய்ச்சிமார்களை தீமை செய்யாதே, இப்படியெல்லாம் செய்யாமல் நீ இருக்க வேண்டாமா? நான் அப்படி செய்யாமல் இருந்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்கிறான் கண்ணன். உடனே சொல்லுகிறார்கள், மருவும் தமனகமும் சீர் மாலை மணங் கமழ்கின்றா என்று. உனக்கு மரு என்றால் அது ஒரு விதமான பச்சை, அதாவது அது இப்ப திருத்துழாய் போல அதுவும் பச்சையாக இருக்கும், தவனம் போல அதுவும் பச்சையாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப வாசனை வீசக்கூடியதாக இருக்கும். இந்த மாலைகளை கட்டுகின்ற பொழுது அதிலே மருவு என்கிற அந்த பச்சை கொத்து என்ன, இந்த தமனகம் என்கிற தவனம் என்ன, இதையெல்லாம் வச்சு கட்டுவது உண்டு. ஆஹா, அப்படிப்பட்ட மருவன் தமனகமும் சீர் மாலை மணங்கமிழ்கிறது, அதை உனக்கு அணிவிப்பேன், நீ வருவாயாக என்று இந்த பாசுரத்திலே அழைத்தாள்.
அதற்கு பிறகு அதிலே என்ன சொல்லுகிறாள் என்றால், அவன் பண்ணின குறும்புகளினாலே எத்தனை அசுரர்கள் அழிந்தார்கள் அதையெல்லாம் தெரிவிக்கிறாள். உள்ளினவாய் விளந்திட்டாய், ஒரு கரியன் கொம்பொசித்தாய், கள்ளவரக்கிய மோக்கொடு காவலனை தலை கொண்டாய். வெண்ண விழுங்க அஞ்சாதடிய நடித்தேன், தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழநீர் சோட்டவாரா. எவ்வளவு விஷமம் பண்ணியிருக்கான் கண்ணன். புள்ளினை வாய் பிளந்தாய், பகாசுரனை வதம் பண்ணினான். இது ஏற்கனவே பல தடவை அனுபவித்திருக்கிறோம். புள் இது வென்று பொதுக்கா வாய்கிண்டிட்ட என்று பெரியாழ்வாரே அனுபவித்த சரித்திரம். அதற்கு மேலே பொறு கரியின் கொம்பொசித்தாய், பொறுவதற்காக வந்த கரி, அந்த யானை, கம்சனாலே ஏவப்பட்ட கோலையா பீட்டம், அதனுடைய கொம்புகளை நீ முறித்து போகட்டாய். அதற்கு மேலே ராமாவதாரத்திலிருந்தும் ஒரு சரித்திரம் சொல்லுகிறார். கள்ளவரக்கியை மூக்கொடு அவளுடைய காவலனையும் தலை கொண்டாய். கள்ளவரக்கி என்னால் கிருத்திரிமமான எண்ணத்தோடு வந்தவள், அந்த கள்ளத்தனத்தோடு வந்தவள் யார்? அவள்தான் சூர்பனகை. அவளுடைய மூக்கை அறுத்தாய். அவளுக்கு காவலனாயிருந்த அந்த ராவணன், அவனுடைய தலையையும் நீ கொண்டாய் என்று இப்படியெல்லாம் செய்தாய். ஆனால் இப்படிப்பட்ட மேன்மையுடைய நீ வெண்ணெய் எடுத்து விழுங்கினாய் என்று கோபம் கொண்டு நான் என்ன பண்ணினேன்? அள்ளி நீ வெண்ணெய் விழுங்கா. இப்படி வெண்ணெய் விழுங்கின உடனே நான் உன்னை சிறிதும் பயப்படாமல் அடித்து விட்டேனே. அடியேன் அடித்தேன் ஏதாவது சொல்றாளாம். அப்படி அஞ்சாது அடியேன் அடித்து விட்டேன். அடியேன் என்று சொன்னதுக்கு என்ன காரணம்? என்னால் தான் செய்த தவறை இப்பொழுது அவளே உணர்ந்து விட்டபடியினாலே கண்ணன் தன்னுடைய குழந்தையா இருந்தாலும் அவனை பார்த்து அடியேன் உன்னை அடித்து விட்டேன் என்று சொல்றாளாம். அல்லது இப்படியும் பொருள் கொள்ளலாம். அப்படி அள்ளி நீ வெண்ண விழுங்க அஞ்சாது அடித்தேன், இனிமேல் உன்னை அடியேன், இனிமேல் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஏதோ இத்தனை நாள் அடித்து விட்டேன், ஏதோ தெரியாது செய்து விட்டேன், அதை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு மேலே என்ன சொல்லுகிறாள்? அஞ்சாதடியேன் அடித்தேன், தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய். தெளிந்த நீரிலே உதித்ததான செங்கழு நீர் பூ, அதை உனக்காக வைத்திருக்கிறேன், வந்து நீ சூட்டிக்கொள் என்று இந்த பாசுரத்திலே அழைக்கிறாள். இந்த அழைப்பு இன்னும் தொடர்கிறது. மேலே பார்ப்போம்.